119, 97 மற்றும் 98 ஆகிய வசனங்கள். சங்கீதம் 119, 97, 98. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் வேதத்தின் மேல் அதிக பிரியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டுமா? சங்கீதக்காரன் அதைத்தான் செய்திருக்கிறார். நம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாம் வேதத்தை எப்போது தியானிப்போம்? காலையில் எழுந்தவுடனே வேதத்தை வாசிப்போம். தியானிக்கிறோமா தெரியலை, வாசிப்போம். அது முடிஞ்சா எப்போது வாசிப்போம்? படுக்கைக்கு போகும்போது இப்படி வாசிப்போம். இதற்கு இடையிலே நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடியும் ஒரு பக்தி பாடல் பாடுற மாதிரி ஒரு பக்தியான ஒரு வசனத்தை வாசிப்போம், முடிச்சிட்டோம். வாசித்தோம். அதில் பிரியமாக இருக்கிறோமா? பிரியமாக இருக்கிறவன் நாள் முழுவதும் அதன் மேல் தன்னுடைய கவனத்தை செலுத்துவான். நாம் நினைக்கிறோம், நாமெல்லாம் அப்படி பெரிய சுத்தனாய் வாழ்ந்து என்ன சாதிக்கிறது என்று தான் நம்முடைய ஒரு கேள்வி. ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்தோமா, பைபிளை கொஞ்சம் வாசித்தோமா, மித்த வேலைகளை செய்தோமா என்று தான் நாம் இருப்போம். ஆனால் சங்கீதத்தை ஆக்கியோ நமக்கு சொல்லுகிறான், நாள் முழுவதும் அது என் தியானமாயிருக்கிறது. அதன் பொருள் என்ன? காலையில் ஒரு வசனத்தை அப்படியே நாம் தியானிக்க ஆரம்பித்தால் எப்போதும் அதுதான் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். என்ன யோசித்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே என்ன வரும்னா, இந்த வசனத்தில் ஏதோ ஒரு யோசனை தான் வரும். அந்த வசனம் நமக்குள்ளால் ஏதோ வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளே, இதை செய்ய விடாமல் பிசாசு என்ன பண்ணுவான்னா, வேறு கவலைகளை நமக்குள்ளால விட்டு இந்த வசனத்தை வெளியே எடுத்துருவான். எதையாவது ஒரு பிரச்சனையை சொல்லி, ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லி, குறிப்பாக யாரை சொல்லுவான் என்றால், நம்மை விரோதிக்கிற நம்முடைய சத்துருக்களை தான் எப்போதும் சொல்லுவோம். பாரு, அவன் நல்லா இருக்கான், அவன் ரொம்ப நல்லா இருக்கான், நீயும் இருக்கியே என்று அவர்கள் சொன்னது. அதை போல் நம்ம எப்பயாவது அவங்க திட்டியிருப்பாங்க பாருங்க, அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து திரும்ப அந்த யோசனையை கொண்டு வந்துட்டு இருப்பான். கவனிங்கள், அப்போதுதான் இந்த தியானத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க. 2 நினைவுகள் நம்மோடு போராடுகிறது. ஒன்று பிசாசு நினைவு, மற்றொன்று தேவனின் நினைவு. இந்த நினைவுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்றால், மற்ற நினைவை பொய்யின் நினைவு என்று கண்டுபிடித்து நம்ம முதல்ல என்ன ஜோமன்னா, என்னோடு போராடுகிற துஷ்ட பொய்யின் ஆவியே வெளியே போ என்று முதல்ல அந்த யோசனையை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும். ஆமே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நிறைய நேரத்தில் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், கண் எங்கேயோ போயிருக்கும், யோசனை எங்கேயோ போகும், ஏதோ ஒரு நினைவு வருது. அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டால் வருகிற முதல் ஆசீர்வாதம், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்கு. கவனிங்கள், நம்முடைய சத்துருக்களை நாம் ஒரு நாளும் குறைவாக எடை போட்டு விடக்கூடாது. சத்துரு என்றால் யார்? நான் இப்படி புரிந்திருக்கிறேன், சத்துரு என்றால் பிசாசு நேரடியாக நம்மோடு போராட முடியாது. அவன் ஒருத்தனுக்குள்ளால புகுந்து அவன் நம்மோடு எதிர்த்துட்டு இருப்பான். ரொம்ப நல்லவனாக தான் பேசுவான். ஆனால் தேவ திட்டத்தை விட்டு நம்ம கொஞ்சம் அப்படி விலக்கி விடுறதுக்கு தான் அவனுடைய யோசனை இருக்கும். கவனிங்கள், அவன் அதிக ஞானம் உள்ளவனா. அதைத்தானே இங்கே வாசிக்கிறோம், உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குறேன். அப்படியானால் கற்பனை வராமல் இருந்திருக்கும்னா யார் தான் ஞானம் உள்ளவன்? சத்துரு ஞானம் உள்ளவன். திருடன் புத்தி உள்ளவனா, போலீஸ் புத்தி உள்ளவரான்னு கேட்டால் யார் தான் புத்தி உள்ளவன்? திருடன் தான் புத்தி உள்ளவன். இவங்க வந்தால் இப்படி தான் பிடிப்பாங்க அப்படின்னு அடுத்த ஸ்டெப் யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் திருடன். திருடன் நம்ம ஒரு நாள் குறைத்து எடைபடக்கூடாது. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான், நோக்காது. அது ரொம்ப எக்ஸலண்டான ஆட்கள் தான் வருவார்கள். அதை போலத்தான் நம்முடைய சத்துருக்கள் இருக்கா. ஏன் நம்மை மேற்கொண்டார்கள்? ஏன் நம்மை கீழே தள்ளினாங்க? நம்ம இப்படி புத்தி இருக்கிறது. ஏன் நம்மை ஏமாற்றினார்கள்? நம்ம ஏமாற்றுவதற்குரிய ஞானம் அவர்களிடத்தில் இருக்கிறது. நம்மை நம்ப வைத்து அப்படியே காலி பண்ணிட்டாங்க. அவர்கள் ஞானம் உள்ள, ஒரு நாள் அந்த ஞானத்தை நம்ம குறைவாக எடை போட்டுறக்கூடாது. ஐயோ வஞ்சிக்கப்பட இல்லை, அவனுக்கு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் யாருடைய ஞானம்? தேவ ஞானம் அல்ல. அந்த ஞானம் பிசாசு கொடுக்கிற ஞானம். உங்களுக்கு தெரியுமா, பிசாசு எல்லா ஞானத்தையும் கொடுப்பான். அவனுக்கு எல்லா அறிவும் இருக்கிறது. ரட்சிப்புக்குரிய வழியை தவிர வித்த எல்லா வழியும் அவனிடத்தில் இருக்கிறது.
என்னென்ன வித்தை காட்ட வேண்டும் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது. அவன் ஞானம் உள்ளவன். கவனியுங்கள், அந்த ஞானம் உள்ளவனை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதை விட அதிக ஞானம் நமக்கு தேவை. ஞானத்தை எதால தான் மேற்கொள்ளணும்? ஞானத்தால தான் மேற்கொள்ள வேண்டும். அந்த ஞானம் நமக்கு எங்கே இருந்து வரும்? வேறு எங்கிருந்து வராது, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க 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 தேவன் நம்ம எப்படின்னா பண்றாரானா, நம்முடைய சத்துருக்களை விட நம்ம ஞானம் உள்ளவனாய் மாற்றுகிறாராம். ஹல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுள். வாயை தரப்பா தரேன்னு தரமாட்டாரு. அப்படி கேட்டால் இந்த வசனத்தின் வெளிச்சத்தை நமக்கு தருவார். ஒவ்வொரு வசனத்துக்குள்ளும் மறைந்து கிடக்கிற ரகசியத்தை கர்த்தர் நமக்கு விளங்க பண்ணுவார். இந்த வசனம் எல்லாம் நமக்கு புரிந்தது மாதிரி இருக்கும். ஆனால் அநேக நேரத்தில் கவனித்து பாருங்கள், அந்தந்த தேவைக்கு இந்த வார்த்தை அழகாய் நமக்குள் செயல்படும். இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்போதும் எதைத்தான் கற்றுத்தரும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது எதை எதிர்த்து நிற்காத. குறிப்பாய் யாரை எதிர்த்து நிற்கக்கூடாது? பிசாசை எதிர்த்து நிற்கலாம், மனிதனை ஒரு நாள் எதிர்த்து நிற்கக்கூடாது. மனிதனை விட்டு என்ன செய்ய வேண்டுமாம்? விலகி போக வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய வார்த்தை அழகாய் அறிந்திருந்தவன் தாவீது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, இந்த தியானம் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது யாருக்கு இருந்துச்சுன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இருந்துச்சு. சங்கீதக்காரனாகிய தாவீது யுத்த வீரன். அவனுடைய கை ரத்தம் படிந்த கை, எப்போதும் ரத்தத்தை சிந்துகிறவன். ஆனால் எல்லா நேரத்திலும் அவன் ரத்தம் சிந்தலை. ரத்தம் சிந்தக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் தேவ ஞானத்தையே அவன் எப்போதும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். எப்படி பயன்படுத்துவான்? கவனியுங்கள், சவுலுக்குள் ஒரு அசுத்தாவி வந்து விட்டது. அந்த அசுத்தாவி எதற்கு வந்தது? வேற எதுக்கும் வரல. நாம நினைப்போம் அவன் டார்ச்சர் பண்ண தான் வந்துச்சு. ஆனால் அதற்குள் இருந்த நோக்கம் என்ன நோக்கம்னா, வேற யாரையும் குறி வைக்கல. அந்த அசுத்தாவி குறி வைத்த தாவீதை மட்டும்தான். யோனத்தான் ஒன்றும் பண்ணலை. எத்தனை பேர் அவனுடைய சாம்ராஜ்யத்தில் இருந்தாங்க. அந்த அசுத்தாவி அவனுக்குள் வரும் பொழுது அவன் அசுத்தனாய் மாறுகிறான், கெட்டவனாய். அவன் நல்லவன் தான். ஆனால் அந்த அசுத்தாவி வந்த உடனே அவனுடைய ஒரே லட்சியம் வேற எதுவும் இல்லை, தாவீதை முடிச்சிடணும். ஏன்? அவனுக்கு தெரியும், சவுலுக்கு தெரியும், என்னுடைய ஸ்தானத்தை யார் தான் பறிக்க போகிறார்? தாவீது தான் பறிக்க போகிறார். இப்போ கேட்போம், ரெண்டு பேரை எடுத்துக்கொள்ளும். யோனத்தான் ஞானம் உள்ளவனா, சவுல் ஞானம் உள்ளவனா என்று கேட்டால், சவுலும் யோனத்தானும் அப்பா மகன். யார் தான் ஞானம் உள்ளவன்? சவுல் தான் ஞானம் உள்ளவன். ஏன் சவுல் ஞானம் உள்ளவன்? தன்னுடைய சொந்த மகன் தன்னுடைய ராஜஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக போராடுகிற சவுலுக்கு தெரிஞ்சிச்சு, தாவீது இருக்கிறது வரையிலும் என் மகன் யோனத்தான் இந்த ஸ்தானத்திற்கு வரவே முடியாது. ஆகவே சவுல் ரொம்ப ஞானம் உள்ளவனை. இன்னும் 10-20 ஆண்டுகள் தாண்டி என்ன நடக்க போகுது? என் குடும்பத்தில் எல்லாவற்றையும் அறிந்தவனாய். எதில் அறிந்தான்? அவனுக்குள் வந்து அந்த அசுத்தாவி அவனு சொல்லி கொடுத்துச்சு. இல்லை, முடிஞ்சிச்சே, அவன் வந்துடுவான் என்பதற்காக அவனுக்குள் வந்த உடனே இந்த சவுல் என்ன செய்வானாம்? அது குறிப்பிட்ட அந்த நாள் தான் வரும். இந்த டார்க் டேஸில் தான் அவனுக்குள்ளால வரும். அந்த நேரத்தில் எல்லாம் ஈட்டியை கையில் எடுத்துக்கும். ஈட்டியை கையில் எடுத்து யாரும் இல்லாத நேரம் பார்த்து யாரை தான் எறிவான்? கரெக்டாக தாவீதை தான். கவனிங்கள், தாவீது இசையை மீட்டி அவனை பண்ணக்கூடிய அபிஷேகம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கவனிங்கள், கர்த்தருடைய கற்பனை ஞானம் என்னவென்றால், தாவீதால சவுலை கொண்டு இருக்க முடியும். கொண்டால் அவன் ராஜஸ்தானத்திற்கு வர முடியாது. ஏன்? ராஜாவை கொண்டு விட்டான், இரத்தப்பழி வந்துடும். அவன் செய்தது எதிர்த்து நிற்கவே இல்லை. அந்த இடத்தை காலி பண்ணிட்டான், ஒடியே போயிட்டான். கவனியுங்கள், தாவீது பயன்படுத்தின தேவ ஞானமே எஸ்கேபிசம் தான். எப்போ பாருங்க எஸ்கேப் ஆகும். அவனால் யுத்தம் பண்ண முடியும், அவனால் எல்லாவற்றையும் காலி பண்ண முடியும். ஆனால் இடத்தை காலி பண்றதான் மொத வேலை. இங்க மட்டும் அவன் செஞ்சிருக்க மாட்டான், எல்லா இடத்துலையும் செய்வான். கவனிங்கள், இப்போது அவனுக்கு நல்ல பொசிஷன் கொடுக்கப்பட்டாச்சு. தன்னுடைய சொந்த மகளையே சவுல் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறான். திருமணம் படுத்தி கொடுத்துருக்கும் போது அங்கே என்ன நடக்கிறது? ஒரு குறிப்பிட்ட நாளிலே, அமாவாசை நாளில் எல்லாம் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்து எதுக்கு உட்கார்றாங்கன்னா, ராஜாவோடு உயர் அதிகாரிகள் எல்லாம் சாப்பிடணும். தாவீதுக்கு யாரோ ஒருத்தங்க பின்னால சொல்றாங்க, இவன் இன்னைக்கு நம்மளை காலி பண்ணிடுவான், இவன் நம்மளை காலி பண்ணிடுவான் என்று அவனுக்குள் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் கேட்கலாண்டு ஞானத்தை தாரும், இவனை ஒரு கை பார்த்துடலாம், அந்த ஸ்தானத்துக்கு தானே நான் வரணும், பார்த்துக்கலாம் ஆண்டவரே பல. அப்படி கேட்கல. அவன் கேட்டது என்ன கேட்டானா, ஒரு சின்ன மன்றாட்டை கேட்குறேன், இந்த பார்ட்டிக்கு நான் வரலை, இந்த நிகழ்ச்சிக்கு சாப்பாடுக்கு நான் வரலை, இந்த விருந்துக்கு நான் வரலை, என்னை ரொம்ப விசேஷமாக நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க, உண்மைதான். யோனத்தானே போய் கெஞ்சுக்கிறான், எதையாவது ஒன்று சொல்லு.
அவன் சொன்னது உண்மையா பொய்யான்ற பொய் தான் சொன்னான். ஆனால் பொய்யை எதற்கு சொன்னான் என்றால் நல்லது காரணத்துக்காக நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போகாமல் ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டு யோனத்தாண்ட கேட்க, என்னப்பா நம்மளை பற்றி பேச்சு வந்திருக்குமே அப்படின்னு சொல்ற. ரொம்ப கோபமாக இருக்கிறார். நீ காலி பண்ணிடுவாரு. கவனிங்கள், தாவீது ரகசியமாக ஓடிடுவான். ஓடி எங்கேயோ போய் மறைஞ்சிக்குவான். கவனிங்கள், அவனால் எதிர்த்திருக்க முடியும், அவனால் கொலை செய்திருக்க முடியும். அவனுக்கு எல்லா வல்லமை இருந்துச்சு. சிங்கத்தை கிழிஞ்சவருக்கு சவுல் என்ன பெரிய விஷயமா என்ன செஞ்சிருக்க முடியும்? செய்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பான். ஆனால் ஸ்தானத்திற்கு வந்திருக்க மாட்டான். ஏன் ஸ்தானத்திற்கு வந்திருக்க மாட்டான்? கடைசியில் வர சொல்றான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லை, கையே போட மாட்டேன். அவனுக்கு தெரிந்த அந்த ஞானம் அது. பிசாசு எனக்கு இருக்கிற ஸ்கில் கொலை செய்யலாம், அந்த ஸ்கில் என்கிட்ட இருக்குது. பிசாசு எனக்கு வைக்கிற கண்ணி அது இல்லை. பிசாசு எனக்கு என்னுடைய அந்த திறமையை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே பயன்படுத்திடுறேன்னா, பிசாசுக்கு தேவை அதே மட்டும்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே உன் கையை நீட்டிடு, உன் ஸ்தானத்திற்கு நீ வரவே முடியாது. தாவீது அதை புரிஞ்சுக்கிட்டான். அதை புரிஞ்சுக்கிட்டு ஓட ஆரம்பித்தான். பாருங்க, மற்ற எல்லாரையும் காலி பண்ணுவான். இந்த இடம் என்று வரும் பொழுது தன்னை விலக்கி கொண்டான். பிள்ளைகளே, சத்துரு அதிக ஞானம் உள்ளவன். ஒருவேளை சவுல் சாவதற்கே தீர்மானம் பண்ணியிருந்து இந்த தாவீதின் கையில் செத்திருந்தா யோனத்தான் தான் அந்த ஸ்தானத்துக்கு வந்திருப்பான். தாவீது வர முடியாது. ஏன்? அதுதான் நீதி, கர்த்தருடைய நீதி. அவர் அபிஷேகம் பண்ண அவர் என்ன வேணும் பண்ணலாம். உலகத்து மனிதன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே தான் சவுலை கொண்டு வாங்கடான்னு சொல்லி நல்ல செய்தி சொல்ல வந்தியா அப்படின்னு அவர்களெல்லாம் காலி பண்ணிடுவான். தேவன் அபிஷேகம் பண்ணும் மேல் அதிகாரம் கர்த்தருக்கு என்று அறிந்து கொண்ட. பிள்ளைகளே, சத்துரு வைக்கிற கண்ணி நமக்கு சாதாரண ஒன்றா இருக்கும். அவன் ரொம்ப ஃபியூச்சர் வச்சு தான் எதையாவது செஞ்சுட்டு இருப்பான். ஆகவே தான் இன்னைக்கு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை தியானிக்க 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 தேவன் நமக்கு ஞானத்தை தருவார். என்ன ஞானம் என்றால், ஹல்லேலூயா, சத்துருக்களுக்கு முன்பாக பொறுமையாக இருக்க வேண்டிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிறைய நேரத்தில் வெற்றி எதனால் வந்துவிடும் என்று நினைப்போம் என்றால், நல்ல நம்மை நியாயப்படுத்தி பேசிவிட்டால் வெற்றி வந்துவிடும் என்று நாம் நினைப்போம். உங்களுக்கு தெரியுமா, நியாயப்படுத்தி பேசிவிட்டால் முடிந்தது. நம்முடைய எல்லா ரகசியத்தையும் கொடுத்துட்டோம். ஒரு நாள் நம்ம நியாயப்படுத்த போகக்கூடாது. தேவன் நம்மை நியாயப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் அழகாய் பழகி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அநேக இடத்துல பார்க்க முடியும். அதிலே 2 பரிசுத்தவான்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். ஒன்று, நான் பவுலை முதலாவதாக எடுத்து உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். பவுல் அவ்வளவு திறமை உள்ளவர், வாக்கு சாதுரியம் உள்ளவர் என்றால் அப்படி வாக்கு சாதுரியம் உள்ளவர். அவரை கொலை செய்வதற்காக எல்லாரும் எத்தனை பண்ணுறாங்க. கொலை செய்வதற்காக எத்தனை பண்ணி நிற்கும்போது பவுல் ஒன்றும் சொல்லலை, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிற, வாங்கடா பார்த்துக்கலாம், என்ன செஞ்சிருவீங்க அப்படியெல்லாம் நிற்கலை. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவனை என்ன செய்வாங்களான்னா, தலையில் ஒரு கூடையில் வச்சு என்ன செய்வாங்களா, காம்பவுண்ட் விட்டு தாண்டி போயிடுவாங்க. ஒருவர் இப்படி ரசனையாக சொன்னான். உங்களை எத்தனை பேருக்கு ஒரு சின்ன கூடை என்றால் அது என்னன்னு இந்த ஊரில் சொல்லுவோம், ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் எத்தனை பேர் போய் உட்காந்துக்க முடியும்? நான் இப்படி நினைக்கிறேன், டாலு சைஸில் இருந்தால் தான் அந்த அந்த சின்ன கூடைக்குள்ளால் ஃபிட் ஆக முடியும். பெரிய யாருக்கு அதுக்குள்ள அவருக்கு இருந்த கெப்பாசிட்டி என்ன, ஆள் ஷார்ட்டு தான், ஆள் ரொம்ப பெருசு, அவரால் என்ன புரியும்னா கூடைக்குள்ளே மறைச்சிக்க முடியும், தூக்குங்கடா என்ன அப்படின்னு எதிர்த்து நிற்கலை, மறைந்து ஓடி போய்விட்டார். அங்கே மட்டும் இல்லை, அநேக இடங்கள் நீங்கள் பார்த்தா தெரியும். பேசி பார்ப்பார், சொல்லி பார்ப்பார், முடியலையா பிரச்சனை உங்களோட, அதை விட்டு அவர் விலகி போய்கொண்டே இருப்பார். தேவ ஞானம் என்பது, தேவன் இயேசு ஒரு நாளும் மனிதர்களை எதிர்த்து நின்றதில்லை, பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். ஆனால் பிசாசு மனுஷனுக்குள்ளால வந்துச்சுன்னு அவனை எதிர்க்க மாட்டான். எப்பா நீ மனுஷன், உன்னை எதிர்ப்பதற்கு நான் அழைக்கப்படலை, என்னுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நீ என் திசையை திருப்ப பார்க்குற என்று விலகி போய்கொண்டிருந்தான். நான் பவுலை பேதுருவைத்தான் இப்படி யோசித்தேன். சிறைச்சாலையில் போயிருக்கிறாரா, சிறைச்சாலையில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா நல்லா படுத்து தூங்குறாராம். படுத்து தூங்குனா கர்த்தருடைய தூதன் வந்து என்ன பண்ணுறாராம், வெளியே கொண்டு விடுறாராம். விட்டு போ, கிளம்பி போ, இந்த வீட்டில் போய் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே ஞானத்தை பாருங்கள். என்ன ஞானம் என்றால், நம்ம ஒருவேளை அந்த இடத்துல இருப்போம்னா அடுத்த நாள் காலையில் குறைந்த மட்டில் சன் நியூஸுக்காவது நம்ம காமிச்சு தான் போவோம். ஒன்றும் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டு போவோம், நம்ம அப்டேட் பண்ணாமல் போகவே மாட்டோம். பாருங்க, யாரிடத்துல சொல்லணும் அதை சொல்லிக்கிட்டு ரகசியமாக இப்போ பேதுரு எங்கே இருந்தார் அப்படின்னு யாருக்கு தெரியலைன்னா ஏறுவதுக்கு கடைசி வரை தெரியவே இல்லை.
ஏறதுக்கு முன்னே போய் நின்றுக்க இல்லை, அவன் தான் நம்ம உயிரை காலி பண்ண நினைக்கிறானே, அவன் தான் நம்மை அழிப்பதற்கு திட்டம் போட்டு விட்டானே. அப்படி இருக்க தேவன் என்னை காப்பாற்றிருக்கு, இன்னும் ஒரு முறை அவன் வாயில போய் கொடுப்பேனா? அவன் பேசினா என்ன, பேசாட்டி எனக்கு என்ன, நான் அவன் வாயில போய் சிக்க மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பாதுகாத்துக் கொள்வார். அதெல்லாம் உண்மை. இயேசு எப்படி ஜெயித்தார்? இயேசுகிட்ட பிசாசு வந்து இதே தான் கேட்டார், நீ தேவனுடைய குமாரனியானால் எல்லாம் தூதர்கள் என்ன செஞ்சுக்குவாங்க, தாங்கிக்குவாங்க, மேலேருந்து கீழே குதியும். இயேசு செஞ்சாரா? செய்யவே இல்லை. தான் கர்த்தருடைய ஞானம். நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன், நான் செய்ய வேண்டும் என்றால் தேவனோடு பேச வேண்டும். பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். முதல்ல நம்முடைய சத்துரு யார் நமக்கு தெரியலை. முதல்ல நமக்கு யார் தெரியணும்? நம்மை அழிக்க துடிக்கிற சத்துரு யார் என்று நம் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதற்கு நமக்கு தேவ ஞானம் தான் வேண்டும். வேறு எந்த ஞானத்தை வைத்து நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. தேவ ஞானம் நமக்கு வேண்டும். அந்த தேவ ஞானம் நமக்கு வந்துவிட்டால் அதை செயல்படுத்த வேண்டியதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கிருபை என்றால் இப்படித்தான், என்னன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்து விலகி கொண்டே இருப்பது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எப்போது எங்கே தான் பிடிக்க நினச்சாங்கன்னா, கூட்டத்தில் வருவார், பார்த்துக்கலாம், கூட்டத்தில் வருவார், கூட்டத்தில் வருவார். இல்லை, இயேசுவை கூட்டத்தில் கண்டே பிடிக்க முடியாது, மறைந்து போய் விடுவாராம். பிள்ளைகளே, நாம் சந்தோஷப்படுவது எங்கே சந்தோஷப்படுகிறோம்? ஹல்லேலூயா. எல்லார்கிட்ட ஐ ஆம் சம்படி அப்படின்னு காட்டிக்கிறதெல்லாம் நமக்கு பயங்கர சந்தோஷம். நானா இவ்வளவு செலவு பண்ணேன், நானா அது செலவு பண்ணேன் என்று நம்மை காட்டிக்கொள்ளுதலில் நமக்கு அலாதி பிரியம் உண்டு. அதை பார்க்கிறவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க நமக்கு தெரியலை. தேவ நமக்கு கற்றுத்தருவதெல்லாம் பிள்ளைகளே, கொஞ்சம் அடக்கமாக இருப்போம்னா அதுதான் தேவ நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு. ஹல்லேலூயா. தேவனை அறிய 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 நமக்குள் என்ன வரும்னா தாழ்மை வரும், சாந்த குணம் வரும். நாம் என்ன செஞ்சுக்குவோன்னா, ஹல்லேலூயா, யாருக்கிட்டே நான் யாரு அப்படின்னு போய் நம்மை காட்டவே மாட்டோம், அமைதியாக இருப்போம். ஆமென். இந்த ஜெப நாட்களில் என்னை நல்ல சந்தித்த வசனம் வேறு எதுவும் இல்லை, அசட்டை பண்ணாதிருங்கள். அசட்டை என்பது கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும்போது அழகாய் சொல்லுவார், நீங்கள் இல்லாதவர்களை அசட்டை பண்ணுகிறீர்கள். 22வது வசனம், 1 கொரிந்தியர் 11 21 20 21 22 20 வாசிங்க. 20 நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும் பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுகிறதல்ல. வீடுகள் இல்லையா? எதை அசட்டை பண்றீங்க? தேவனை அசட்டை பண்ணல, தேவனுடைய சபை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? கவனிங்கள், அந்த காலகட்டத்திலே இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்த தெளிவான ஒரு போதனை குருந்து சபைக்கு கிடைக்கல. அதனால கர்த்தருடைய பந்தி எப்படி எடுத்தாங்கன்னா, அவன் வீட்டில் இருந்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வருவான். சாப்பாடை கொண்டு வந்துட்டு நான் புசிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அவன் சாப்பாடை திறப்பான் பாருங்க. ஏழைகளும் ஆலயத்துக்குள் இருந்தார்கள். ஏழைகள் ஆலயத்துக்குள் இருந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின் போது இவன் ஒரு எட்டு கொடுக்க கூட மாட்டான். இவன் அவனை பார்த்துக்கிட்டு, பாரு நான் கர்த்தரை சேவிச்சேன், நான் நல்லா இருக்கேன், நீ என்ன இருக்க என்கிற ஒரு ஒய்யாரமான பாவை. அதுதான் அசட்டை பண்ணும். கவனிங்கள், இல்லாதவன் இதை வெளியில சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன கேள்வி இருக்கு? ஆண்டவர், நான் உங்களை தானே சேவிச்சேன், நான் உங்க பிள்ளையா தானே இருந்தேன், நான் ஏன் எனக்கு சோறு தரல, அவங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க என்று அவன் தேவ சமூகத்தில் வெளியில சொல்ல மாட்டான். இருதயத்தில் அவனுக்கு ஒரு அழுகை இருக்கும். அது யார் சமூகத்தில் போய் சேரும்னா தேவ சமூகத்தில் போய் சேரும். இதுதான் அசட்டை பண்ணுவது. நமக்கு ஒன்று இருக்கிறது, இல்லாதவர்களை அசட்டை பண்ணுகிறது. கவனிங்கள் பிள்ளைகளை, நமக்கு நல்ல வேலை செய்கிற திறமை நல்லா இருக்கலாம். நம்முடைய திறமை வைத்து வேலை செய்யாத ஒருத்தனை திட்டிடக்கூடாது. ஏன் திட்டிடக்கூடாது? அவனுக்கு தேவன் அதை கொடுக்கல, நமக்கு அதை தந்திருக்கு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஒருவேளை ஒருவனுக்கு நல்ல பாடுகிற திறமை இருக்கலாம், இன்னொருத்தன் பாட மாட்டான். பாடுகிற திறமை கர்த்தர் உனக்கு வைக்கல. இந்த பாடுகிற திறமை வைத்து அவனை அசட்டை பண்ணிடக்கூடாது. உனக்கு என்ன பாட்டா வருது அப்படின்னு அசட்டை பண்ணிடவே கூடாது.
அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நமக்கு தந்திருக்கிறார் உண்மை. ஒருவேளை அவனை அசட்டை பண்ண அவன் போய் அடுத்த நாள் அழுதுட்டு இருப்பான், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஏன் தரலை அப்படின்னு கேட்டாச்சுன்னா நாம வங்கி போவோம். அவன் வளர ஆரம்பிப்பான். தேவன் அவனுக்குள் வைத்ததை தேவன் பெருக பண்ணும். பிள்ளைகளே, ஹல்லேலூயா, சத்துருக்களை விட ஞானம் என்னவென்றால் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை அசட்டை பண்ணாமல். ஹல்லேலூயா, எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஹல்லேலூயா. இந்த அசட்டை என்பது வார்த்தையினால் வராது. இந்த அசட்டை என்பது நம்முடைய எண்ணத்தில் வரும். என்ன பாடுறீங்க? நம்முடைய எண்ணத்தில் இப்படி வரும், நானா இருந்திருந்தா, இஃப் ஐ வேர் தேர் இன் தட் பிளேஸ், அப்படி சாதிச்சிடும் அப்படின்னு மனசில் எண்ணுவோம் பாருங்க. அங்கே முடிந்து போய்விட்டோம். புருஷர்களே, மனைவிகளே, 2 பேருக்கு வெவ்வேறு திறமைகளை கற்று தந்திருக்கிறேன். சில புருஷர்கள் மனைவிகளை ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க, சில மனைவிகள் புருஷர்கள் ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க. நீ எல்லாம் மனுஷனா, நான் அப்படி இருக்கிறேன், நீ இப்படி இருக்கிற. அது அசட்டை. தேவன் நமக்கு தந்திருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சிக்காக மாற வேண்டுமே தவிர மற்றவர்களை குற்றச்சாட்டுக்காக ஒரு நாளும் மாறிடக்கூடாது. தேவனுடைய சபையை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்களே, இதை குறித்து நான் உங்களை பாராட்டுவேனா? உங்களை நான் புகழ்ந்து கொள்ள மாட்டேன். பிள்ளைகளே, நம்முடைய சத்துருக்களை விட தேவன் நம்மை ஞானம் உள்ளவராக்க வேண்டும் என்றால் நம்மள இருக்கிற அந்த அசட்டை என்ன செய்யணும்னா வெளியே போய்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஆமேன், 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 ஹல்லேலூயா. அந்த சமத்தோடு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சில வேளையில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஈட்டிங் என்னவா இருக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஹோட்டலில் போகக்கூடிய அந்த ஈட்டிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ பழகிற ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு வருகிறவர் கிடையாது. நீங்கள் யோசிப்பீங்க, நான் அங்கே கொண்டு கொடுத்தாச்சுன்னா இவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. தாழ்வில் இருக்கிற ஒருவனை கொண்டு போய் எங்கே வைப்பீங்கன்னா பயங்கர ஹைஃபையான ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன். உண்மையாக சொன்னால் அதை அசட்டை பண்ணுவது. ஏன் அசட்டை பண்ணுவது? இவன் அந்த ஸ்டாண்டர்டுக்கு அப்கிரேட் ஆகலை. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு வரலை? இவனுக்கு வரலை. வராததுனால அவன் பார்வைக்கு என்ன இருக்கும்னா, நம்மளெல்லாம் கஷ்டப்படுத்துறவங்க கொண்டு வந்துட்டாங்க, இதெல்லாம் நம்ம தகுதியோ அப்படி வருவாங்க பாருங்க. அது முடிவில் பார்த்தாச்சுன்னா, ஆண்டவரே அவங்களெல்லாம் அப்படி வச்சுருக்கிறீங்க, எங்களை இன்னும் உயர்த்தலாம் ஆண்டவரே அப்படின்னு இருப்பாங்க. இதற்கு நாம் என்ன செய்யலாம்? அவர்களுக்கும் நமக்கும் 2 பேருக்கு நடுவான ஒரு தகுதிக்கு போய் அவர்களுக்கு அழகாக அங்கே போய் வாங்கி கொடுத்து அவர்கள் திருப்தியாக சாப்பிடுவாங்க. அவர்களோடு நாமும் மகிழ்ச்சியாக இருக்கு. நம்முடைய ஸ்டாண்டர்டை காட்டுறதுக்கு இல்லை, அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்பது தான் மிக மிக முக்கியம். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய சமூகத்தில் சில இதில் கவனிச்சிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட திருமணத்தில் நான் கவனித்து பார்த்தா அந்த திருமணமான அந்த பிள்ளைக்கு விருப்பம் என்னன்னா, தெரு ஓரத்தில் இருக்க மாங்காய், பச்சை மாங்காயில் இருக்குல்ல, இந்த மாங்காயை சாப்பிடணும், உப்பு போட்டு சாப்பிடணும். அது அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த ஐயாவுக்கு பிடிச்சது என்னன்னா, குறைந்த மட்டும் ஒரு ஏசி ஹோட்டலையாவது போய் உட்காந்து சாப்பிடணும். இது அந்த ஐயாவுக்கு பிடிக்கும். இதுதான் பிரச்சனைக்கு காரணமே. இது சாப்பிட்டா என்ன பிரச்சனை? அவர் சொல்லி, என் ஸ்டாண்டர்டுக்கு நீ வா, என் ஸ்டாண்டர்டு அதை நீ வச்சுக்க, என் டேஸ்ட்டுக்கு நீ வா. கவனிங்கள், இதுதான் பிரச்சனை. ஒருவரும் இன்னும் 2 பேரும் சமமான ஒரு இடத்திற்கு வருவது. பிள்ளைகளே, நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் என்பது கிறிஸ்தவத்தில் இல்லை. எதை செஞ்சாலும் எல்லாரும் அது சந்தோஷமாக இருக்கிறோமோ அதில் தான். அதுக்கு நான் என்னை எவ்வளோ விட்டு கொடுக்குறேனோ உட்காந்து யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அந்த மகிமையை விட்டு இயேசு கிறிஸ்து எங்கே வந்தாரா? இந்த பூமிக்கு வந்தார். அதில் ரசனையானது என்னன்னா, சீஷர்கள் போய் மீனை பிடிப்பாங்களாம். பிடிச்சிட்டு வந்து இவர் சமைப்பாரா? நம்ம எத்தனை ஜென்ஸ் கிச்சனுக்குள்ளால போவோம். நல்ல ஆணத்துவம் உள்ள சகோதரர்கள் யாரும் கிச்சன் பக்கமே போவோம். என்னை சேர்த்து சொல்றேன், அது பக்கத்திலே போக மாட்டான். ஆனால் இயேசு எவ்வளவு இறங்கி வந்து போய் சமைத்து கொடுத்திருக்கிறார் என்றால் பாருங்கள். அவர் உண்டாக கடவுள் எல்லாம் உண்டாயிருக்கும். அவருடைய நிலைமைக்கு நம்ம உயர்த்தினாரோ அது 2வது. நம்முடைய நிலைமைக்கு அவர் தாழ்ந்து வந்தார். பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம மற்றவர்களை உயர்த்துகிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று நாம் செய்கிறது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு வலியாக மாறிடும், காயமாய் மாறிவிடும், அது அசட்டை பண்ணுவதாய் மாறிடும். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர்கள் எதில் பிரியப்படுறாங்களோ அதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். when you begin from the ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அவர்கள் மேன்மையான இடத்திற்கு கொண்டு வரலாம். சபையில் நடந்தது என்ன? இல்லாதவர்களை அசட்டை பண்ணினார்களாம். பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய கரத்திலே தந்திருக்கிற வேதம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், நம்முடைய சத்துருக்கள் நம்மை ஞானம் உள்ளவனாக்குவாராம். சத்துருக்கள் நிறைய இடத்துல ரொம்ப ஞானம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. பிசாசு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறான். ஆனால் நாமோ
இந்த ஒளியில் உள்ள பிள்ளைகளை விட, இருளில் உள்ள பிள்ளைகளை விட நம்ம ஞானமற்றவர்களாக போய்விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேச ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்கிறான், இவ்வுலகத்தின் பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். நாம் ஞானம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் வேறு எதை கொண்டு கர்த்தர் ஞானம் உள்ளவராய் நம்ம மாற்ற மாட்டாராம். எதை கொண்டு மாற்றுவாராம்? கர்த்தருடைய வேதத்தை கொண்டு மட்டும்தான் நம்மை ஞானம் உள்ளவர்களாக மாற்றுவாராம். இந்த வேதத்தை விட்டுக்கிட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் எதுவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. நிறைய நேரத்தில் இதை தியானம் பண்ணிக்கிட்டு அங்கே போய் ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படி நம்ம சந்தோஷப்படும். ஒரு நாளும் தேவன் வேறு ஒன்றிலிருந்து நமக்கு ஞானத்தை தருவதே இல்லை. அந்த ஞானமெல்லாம் எங்கிருந்து வரும்னா வேதத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. அது ஒருவேளை நாம் தியானிப்பதனால வரலாம், யாரோ ஒருவர் நமக்கு கற்றுத்தருவதனால் வரலாம். பிள்ளைகளே, எங்கோ இடத்துல ஆரம்பித்தாலும் அசட்டையில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவடைகிறது. நம்ம மனதிற்குள்ளாக எதையாவது அசட்டையாக நினைக்கிறோமா, தாழ்வை அப்படின்னு யோசிக்கிறோமா, எதையாவது அருவருக்கிறோமா? அருவருக்கிற இருக்கணும், வெளியில் தெரியாது, நமக்குள்ளால் ஒரு அருவருப்பு இருக்கணும். பிள்ளைகளே, அது நம்முடைய ஆசீர்வாதத்தை குறைத்து வைக்கும். அது நம்முடைய நன்மைகளை தடுத்து வைக்கும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்த 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 நாம் செய்ய வேண்டியது என்ன? அசட்டைகளை விட்டு ஹல்லேலூயா மற்றவர்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும், மற்றவங்களை பாராட்ட ஆரம்பிக்கணும், மற்றவங்களை மகிழ்ச்சியாக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை செஞ்சால் மட்டும் போதும், தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை ஞானம் உள்ளவனாக்கும். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவ கற்பனை கொண்டு கர்த்தர் நம்மை ஞானம் உள்ளவராக மாற்றுகிறதற்காக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஒருவரும் அசட்டை பண்ணுகிறவர்களாய் மாறாமல் ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் மற்றவர்களை கனம் பண்ணுகிறவர்களாய், அவர்களுடைய தகுதிக்கு தகுந்ததை நாம் அவர்களுக்கு செய்தவர்களை கனப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்யும்படி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தர் நல்ல சுகத்தை தரும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பலகீனப்பட்டிருக்கிறாங்க, பலகீனத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்து போடும்படி. அது என்னன்னு தெரியல, நேற்று அநேக ஜெப விண்ணப்பங்கள் பலகீனத்தை குறித்தே வந்தது. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கர்த்தர் தரும்படி ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. பலகீனத்தை விதைக்கிற துஷ்ட வல்லமை ஹல்லேலூயா வெளியேறி போவானாக. தேவ பிரசன்னத்தின் ஆளு எல்லாரையும் மூடிக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. தேவ பாதுகாப்பு எல்லாரையும் மறைக்கிறதற்காக நன்றி. வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்த எல்லாரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்ளும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.